எனக்கு பயங்க. 102 நாள் நான் அவ்வளோ நாள் அதுக்காக போராடி இருக்கேன். அவ்வளோ பயத்துலயும் நான் அதுக்காக தான் ஓடினேன். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன அழ வச்சிருச்சு. ஒரு மாதிரி ரொம்ப என்ன பாராட்டவே மாட்டார் அவரு. கெஞ்சுவேன். சோஷியல் மீடியாவில் பயங்கரமான டாக்கான விஷயம் என்னன்னா, சத்யா ஜெஃப்ரி உங்களோட எவிக்ஷன் டைம்ல சிரிச்ச அந்த ஒரு விஷயம் தான். முத்துக்குமரன் கிட்ட என்ன ஒரு நல்ல குவாலிட்டி நான் பார்த்த அந்த கப்பு கிட்ட போறதுக்குன்னா, சவுண்டு கூட நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டானதுக்கு காரணமே என்னன்னா, சவுண்ட் உன்னோட வருங்கால பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பாவம். ஏன்னா நீ எப்படி தெரியுமா பேசுவ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தெளிவு கிடையாது. வணக்கம், நான் உங்க ஜீவா பேசிட்டு இருக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 8 முடிவடைஞ்சிருக்குது. டைட்டில் ஜெயிக்கலன்னா என்ன, மக்களோட மனசை நான் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டைலா கெத்தா இப்போ ஜாக்லின் நம்ம கூட உரையாடல் இணைஞ்சிருக்காங்க. உங்களோட பிக் பாஸ் ஜோனி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பரா இருக்கேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை வேற மாதிரி பார்த்திருந்தோம். இப்போ ரொம்ப வீட்லெஸ் பண்ணி வந்திருக்கீங்க. ஆமா. கிராஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, சாப்பாடு எல்லாம் இல்லாம ஃபுல் டென்ஷன், யோசிச்சு அது மட்டும் இல்லாம ரொம்ப பெருசா இருக்கும் வீடு. பசிக்கும், கண்டிப்பா பசிக்கும். ஆனா சாப்பாடு இருக்காதே, என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் பெரிய வீடுல நடந்துகினே இருப்போம். நம்மளுக்கே தெரியாம வேற வழி இல்லாம நடந்து அப்படியே டாஸ்க் எல்லாம் விளையாடும் போதெல்லாம் கொஞ்சம் பிசிக்கலா விளையாடி ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 kgs. 10 kgs லாஸ் பண்ணிட்டீங்களா? ஃப்ரீயா வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க? ஃப்ரீயா எல்லாம் இல்லைங்க, கஷ்டப்பட்டு தாங்க பண்ணேன். இப்போ நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறப்ப விஜய் சேதுபதி கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. அதாவது மிடில் பெஞ்ச்ல ஓகே வாங்கி இதாயிருச்சு, குட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. நீங்க போகும்போது பிக் பாஸே சொல்லிட்டாரு, யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா. இந்த வார்த்தை ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு இப்ப நீங்க உணர்றீங்களா வெளியில வந்ததுக்கு ஆமா, எனக்கு அதுதான் நம்ம எதுக்காக உள்ள போயிருப்போமோ. எனக்கு ஆக்சுவலா அவர் சொல்லும் போது நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ள இருந்தவங்களுக்கு அது புரியல. ஆனா சொல்லிட்டு வந்திருக்க எனக்கு தெரியும்ல. அப்போ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன அழ வச்சிருச்சு. ஒரு மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நிம்மதியா ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஐயோ இந்த வீட்டை மிஸ் பண்றோமே, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உள்ளே வர முடியாது. இப்போ மத்தவங்களுக்காவது இப்போ ஒரு வாரம் முன்னாடி போனவங்களுக்காவது கடைசி நாள் வருவோன்னு இருக்கும்ல, எனக்கு அது கூட இல்ல. அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. பட் இன்னொரு இடத்துல அவர் சொன்ன வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு பாராட்டு வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ப்ரோ? ஐயோ, அதுவும் என்ன பாராட்டவே மாட்டார் அவரு. கெஞ்சுவேன், சொல்லுங்க பிக் பாஸ்ன்னு. அவர் வாயில இருந்து அவ்வளவு பெரிய வார்த்தை வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குட் அண்ட் எக்ஸலண்டே கொடுத்துட்டு இருக்காங்க வெளியில இப்ப நிறைய பேர். சோ என்னென்ன ரிசெப்ஷன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு? எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா ஒருத்தங்க வந்து இந்த கேம வந்து எவ்வளோ கேமா பார்த்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நிறைய பேர் வந்து பர்சனலா இப்ப என்கிட்ட குறை சொல்றத கூட கேம்ல தான் சொல்றாங்க. அது வந்து நான் ரொம்ப நல்லதா எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்ப என் ஃபேன்ஸ்னே இருக்கிற எல்லாருமே நான் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்றாங்க, கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்றாங்க. எனக்கு அது ரொம்ப ஜென்யூனா இருக்கு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்ளோ பேர் நம்மள வந்து ஏதோ ஒரு இடத்துல சூப்பரா விளையாடுன, செம்மையா விளையாடுன, நாங்க இதெல்லாம் யோசிச்சோம், நீ இதெல்லாம் உள்ள பண்ணிருக்க, வெளியில இருந்து நாங்க இதெல்லாம் யோசிச்சோம் அப்படின்னும் போது பரவாயில்ல, ஏதோ ஒரு இடத்துல எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆயிருக்கும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்து குட்டியா நம்ம ஒரு லைட்டா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஹிஸ்டரி மேக்கர்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா நீங்க? ஒரு வாரம் இல்ல 15 வாரம். ஆமா ஆமா. இப்ப திரும்பி பாருங்க அந்த பாதையை, எவ்வளவு கரடுமுரடா இருக்கு. பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு வாரம் நம்ம வெளியில போவோம் அப்படின்ற மாதிரி பயமா இருக்கும். எப்படி இருக்கு அந்த பாதை? அதுதான் இப்ப பாக்கும்போது சூப்பர்பா. நம்ம வந்து ஆடின விளையாட்டுக்கு வெளியில இருந்து ஒரு பயங்கரமான ரெக்கக்னிஷன் தான் இந்த 15 வீக்ஸ். இது அந்த வீக்ல யாருக்குமே நடக்கல, எனக்கு தான் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் 8 சீசனாவே யாருக்குமே நடக்கல, எனக்கு தான் நடந்தது. 15 வாரமும் மக்கள் நீ உள்ள இரு அப்படின்னு என்ன உள்ள உட்கார வச்சிருக்காங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா ஒரு வாரமே ஒரு பயம் இருக்கும். ஐயோ இந்த வாரம் வந்து ஒருவேளை ஓட்டு இவளுக்கு வாரம் போட்டு இருக்கோம், இந்த வாரம் போடணுமான்னு டயர்ட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது, அந்த பயம் எல்லாம் இருக்கும் தான். பட் என்ன ஒரு மாதிரி இருக்கும்னா, ஐயோ நம்ம எப்படியாவது ஒரு கட்டத்துல வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வாங்கினோம், இல்ல கேப்டன் ஆயிடணும். ஆனா நம்ம கேப்டன் ஆகணும்னா நம்ம பெஸ்ட் பிளேயரா செலக்ட் ஆகணும்ல. அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே நடக்காதுன்னு நான் 100% என்னடா பண்றது அப்படின்லாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் ஆனா அதுதான் கடைசியில நீ எவ்வளவு நாள் நாமினேட் ஆனாலும் என்ன நடந்தாலும் நான் உனக்காக நிப்பேன் அப்படின்னு வெளியில அத்தனை பேர் எனக்காக நின்னதுதான் வந்து அந்த லவ் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப ஹாப்பியா ஜாலியா நிறைவா இருக்கு. ஓகே, கேப்டன் ஆவல அப்படின்ற வருத்தம் உள்ள இருக்கா? கண்டிப்பா இருந்தாலும் அந்த பக்கெட் லிஸ்ட் வெயிட்டிங்ல இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அந்த வருத்தம் இருந்துட்டே இருந்துச்சா? ஆமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ முத்தோட கேப்டன்சி எப்படி இருக்கும்னு பாத்திருக்கோம், இல்ல
தீபக் அண்ணாவோட கேப்டன்சி பார்த்தோம். மஞ்சரியோட என் கேப்டன்சியா அது எப்படி இருந்திருக்கும்னு யாருக்குமே தெரியாது. நான் ஆக்சுவலா கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சவுண்ட் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சார்ஜென்ட்டாவே அவ ஒரு மாரி பண்ணியிருப்பா. சவுண்ட் ஒரு வேளை கேப்டன் ஆனா என்னலாம் பண்ணுவா? ஃபன்னா அப்படின்னு எனக்கு மண்டையில இருந்துச்சு. ஸோ எனக்கு 2 பேருக்குமே எனக்கு தோணுச்சு. ச்சே கேப்டன் ஆயிருந்தா நம்ம ஒண்ணு பண்ணியிருக்கலாமே. நான் வேற யாராவது கேப்டன் ஆகும்போது கூட போய் சொல்லுவேன். அண்ணா நீ இத பண்றியா? நீ அத பண்றியா? அப்படின்னா தீபக் அண்ணா கிட்ட சொல்லியிருக்கேன். அப்ப வந்து ஆமாமா சார்ஜென்ட் அப்போலாம் நான் தான் சொன்னேன். ஓகே. அண்ணே நான் பவிய வந்து அசிஸ்டன்ட் கேப்டனா வச்சுக்கிறியா? அவ ரொம்ப ஆசைப்படுறா. கேப்டன் ஆகணும்லாம் அப்படிலாம் சொல்லும்போது நானே ஒண்ணு யோசிச்சிருக்கேன் இருமா அப்படின்னு அவர் சார்ஜென்ட்ன்ற போஸ்ட வச்சு சவுண்ட் குடுத்திருப்பாரு. ஓகே. சோ இந்த மாரி ஏன் இன்புட் குடுப்பேன்னா, நான் என்னைக்கா இருந்தாலும் ஆக மாட்டேன்னு நான் ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஏங்க அப்படி? அப்படி எனக்கு அது அப்படி ஃபீல் பண்ணிட்டேங்க உள்ள. ஓகே. சரி வேற யாருக்காவது சொல்லுவோமே அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. பட் ஆசைலாம் இருந்துச்சு. ஓகே. இப்போ ஒரு இடத்துல முத்துக்குமரன் கிட்ட நீங்க சொல்லியிருப்பீங்க. ஒண்ணு அந்த இடத்துல நான் ஜெயிக்கணும். அப்படி இல்லாட்டி எனக்கு யாருன்னு கேட்டா நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. ம். அவர் ஜெயிச்சதுல எவ்வளவு ஹாப்பி உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப டிசர்விங்கான ஒரு பெர்சன். இங்கன்னு இல்ல வீட்லயுமே அதுதான் நான் சொல்வேன். ஓகே. எல்லார்கிட்டயுமே ஒரு ஒரு குவாலிட்டிஸ் அந்த வீட்டுக்குள்ள சூப்பரா இருந்துச்சு. பட் முத்துக்குமரன் கிட்ட என்ன ஒரு நல்ல குவாலிட்டி நான் பார்த்த அந்த கப்பு கிட்ட போறதுக்குன்னா, அவன் ஒரு ஒரு நாளுமே அவனோட உழைப்ப போட்டான். ஒரு ஒரு நாளுமே அவன அவன பெட் பண்ணி அந்த விளையாட்ட விளையாடுனான். அவனோட கேரக்டர பெட் பண்ணி தானே விளையாடுறான். நம்ம அந்த கேம ஜட்ஜ் பண்ண மாட்டேங்கிறோமே. அவன தானே ஜட்ஜ் பண்றோம் அட் லாஸ்ட். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவன் ரெடியா இருந்தான். சோ எனக்கு அது வந்து ரொம்ப போல்டான ஒரு விளையாட்டா தெரிஞ்சது. ஓகே. அதனால எனக்கு அது அவன் கைக்கு போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிளஸ் அது அவன் பிரசன்ட் பண்ணும்போதும், இது எங்க அம்மாக்கு அப்படின்னு ரொம்ப இதுவா பிளன்ட்டா சொல்லாம, இப்போ இந்த ஒரு கிராமத்துல இருந்து வந்த ஒரு பெண்ணால இவ்ளோ பண்ண வைக்க முடியும் அப்படின்னா, அது எங்க அம்மா அப்படின்னு குடுத்தம்போது, அது ஏதோ ஒரு இடத்துல எனக்கும் அது நான் வாங்குன ஒரு ஓகே. ஃபீல் எனக்கு குடுத்துச்சு. கோவா கேங்கோட சிறப்பம்சங்கள் என்னென்ன? நாங்க என்னென்ன விஷயங்கள் கோவா கேங் பத்தி எங்களுக்கு தெரியாது. உங்களுக்குள்ள நெறைய விஷயங்கள் நடந்திருக்கும். எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா. கோவா கேங்ல என்னன்னா, நாங்க எவ்ளோ அடிச்சுப்போம், எவ்ளோ சண்டை போட்டுப்போம், என்னென்னமோ நடக்கும். ஆனா, ஏதோ ரொம்ப கேவலமா ஒரு குட்டியா ஒரு விஷயம் நடக்கும்னா, ஒண்ணா சேர்ந்துருவோம். என்னடா இது? இவங்க இப்பதானடா வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, என்ன இதுங்க இப்பதானே அடிச்சுக்கிச்சுங்க. ஒரு முட்டைக்கு போய் ஒட்டுக்கா சேர்ந்துருச்சுங்க. அப்படின்ற மாரி இருக்கும்ல. எனக்கு கோவா கேங்ல புடிச்ச விஷயம் என்னன்னா, லைஃப்ல எல்லா டைமுமே எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு, ரொம்ப பிரஷர் போட்டுக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. சம்டைம்ஸ் ஜாலியா, ஃபன்னாவும் லைஃப வந்து கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகே. கோவா கைஸ்ல நடந்த முக்காவாசி விஷயங்கள் நீங்க பார்த்திருக்கீங்க. நெறைய டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. ஓகே. நாங்கலாம் இதெல்லாமா காமெடி அப்படின்னு நெனச்சது எல்லாமே வெளியில காமெடியா இருந்திருக்கு. என்ன நான் நான் ரயன்லாம் பேசிட்டு இருந்தோம். ஜாக் நம்ம பேசுற எல்லாமே வந்திருக்கு ஜாக். அதெல்லாம் நல்லாவே இருக்காதுன்னு நெனச்சோம். அதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க சௌந்தர்யா ஜாக் சொன்னாங்களா அத? அப்படின்னு ம். ரயான் ரைட். சொன்னான். அப்ப நான் சொன்னேன், "ஆமான்டா, நீ அவளுக்கு உட்கார்ந்து ஒரு முடி கட் பண்ணி விட்டதெல்லாம் கூட போட்டுருக்காங்க பாரேன். இதெல்லாம் வராதுன்னு நெனச்சோம் நாங்க." அதெல்லாம் ஒரு காமெடியா வந்திருக்கு. நான் வந்து நானும் ரயனும் உட்கார்ந்து உன்னோட வருங்கால பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பாவம். ஏன்னா நீ எப்படி தெரியுமா பேசுவ? சுத்தமா புடிக்கல அப்டின்லாம் சொல்லுவேன். வெளியில அதெல்லாம் பேசிட்டு ஆமா இருப்போம் நாங்க 2 கிட்ட. பேரும் உட்கார்ந்து கலாய்ச்சிட்டு இருப்போம். இதெல்லாம் போட்டுருக்காங்கன்னும்போது சம்டைம்ஸ் ரொம்ப சீரியஸா லைஃப் அணுகாம கொஞ்சம் சில்லா அணுகுனாலும் ஓகே. ஃபன்னா தான் இருக்கும் அப்டின்றது தான். இப்ப சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னோட வாய்ஸ்னால நான் நெறைய ரிஜெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ம். அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இப்ப கம்மிங் பேக் டூ கேபி டேஸ் உங்களோட டேஸ்க்கு போனோம் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு அந்த மாரி ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த மாரி விமர்சனங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க. எப்படி கடந்து வந்தீங்க அந்த பாதைய? ஆக்சுவலா சவுண்ட் கூட நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு காரணமே என்னன்னா, அவ என் கூட ஃப்ரெண்டாலாம் ஆகல. மொத ஓகே. வாரத்திலேயே நான் தான் இருப்பேன். ஏன்னா, என்ன மாரி ஒரு பொண்ணு வந்து வாய்ஸுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னோனே பட்டுன்னு கனெக்ட் ஆயிடுச்சு. அது நான் கடந்து வந்தது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது ஓகே. எனக்கு. நம்ம வெளியில பேசும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும். ஜோக்குப்பா அப்டின்ட்டு போயிடுவோம். ஆனா அது என்ன ஆகும்னா, ஒரு சில இடத்துல நம்ம பாடும்போதோ, பேசும்போதோ, ஐய்யயோ! இவங்க நம்ம வாய்ஸ கிண்டல் பண்ணிருவாங்களோ அப்டின்ற பயத்திலேயே நம்ம நெறைய இடத்துல பேசாம இருப்போம். அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் சவுண்டுமே ஓகே. இருந்தது. 2 வாரம்லாம் அவ வந்து ரொம்ப பயந்தா. எனக்கு வந்து பேச வராதுன்னா. ஏன்? அவளுக்கு யோசிக்கிறதுக்கு இல்லாமலாம் கிடையாது. அவளுக்கு பேசினா அத கலாய்ப்பாங்களோன்ற ஓகே. ஒரு இதுதான். இன்செக்யூரிட்டி. ஆமா. எல்லாருக்குமே இந்த இன்செக்யூரிட்டி இருக்கும். அத கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அது ம் கலாய்க்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நெனைக்கிறேன்னா, அது ஜோக்கா தான் நீங்க சொல்றீங்க. அத மீன் பண்ணி சொல்லலன்னு எனக்கு தெரியுது. ஆனா அது ஜோக்கே ஏதோ ஒரு இடத்துல ஆழமா பதிஞ்சிரும். நீங்க ஃபன்னா சொன்னாலுமே அது ஏதோ ஒரு இடத்துல பதிஞ்சிரும். அதனால மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண நல்லது. ஓகே. இன்னொன்னு இப்ப என்ன மாரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அது வந்து அவங்க ஜோக்கா சொல்றாங்க சொல்லன்றத தாண்டி நம்ம எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு வாய்ஸோ இல்ல இப்போ குண்டா இருக்க, இல்ல மூக்கு பெருசா இதெல்லாம் வந்து
யாரு நீன்னு காட்ட போறது இல்ல. இங்க நீ என்ன இருக்குன்றதுதான் ஓகே. காட்ட போகுது. அதனால அத நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தூக்கி போட்டு நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறது தான். தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப சௌந்தர்யாக்கான விஷயங்கள் நீங்க பத்தி சொல்லிட்டீங்க. இப்ப சௌந்தர்யாக்கு கூட நீங்க சண்டை போட்டாலும், நீங்க அவங்க கூட எல்லா இடத்துலயுமே நின்னுருக்கீங்க. எல்லா தருணத்திலுமே நின்னுருக்கீங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனால அங்க போய் நின்னுருக்கிறீங்க. சோ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, சௌந்தர்யா எல்லா இடத்துலயும் நிக்கல அப்படின்ற மாரி நீங்க ஃபீல் பண்ணீங்களா? வெளிய வந்ததுக்கு அப்புறம், இல்ல உள்ள இருக்கும்போது? எனக்கு தெரியலங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் வந்து ஒருத்தங்களுக்கு எவ்ளோ ஃப்ரெண்டா இருந்திருக்கேன்றது தான் நான் பார்க்க முடியும். ஓகே. இன்னொருத்தங்க ஏன் எனக்கு இவ்ளோ இல்ல. நான் ஜென்ரலாவே நான் உள்ளேயே சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா இது அதுன்னுலாம் எனக்கு இல்லடா. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த கேம கெடுக்காம, உங்க ஏதோ ஒரு இடத்துல என் ஃப்ரெண்ட் கஷ்டமா இருக்காங்களா, அங்க போய் நான் நிக்கணும்டா. அதுதான் நான். அதுதான் என் ஃப்ரெண்ட்ஷிப். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ப நான் அப்படிதான் காட்டுவேன். எனக்கு வந்து நீங்க காட்டணும், காட்டலன்றதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்கடா. அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். மேபி ஒரு சில இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளும் மனுஷங்க தானே. கண்டிப்பா. ஐயோ! என் ஃப்ரெண்ட் வந்து இந்த இடத்துல எனக்காக உட்காரலையேன்னு தோணி ஒரு இருக்கலாம். எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பா. இருந்துருச்சு. ஒரு சில இடத்துல இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் அவங்க அத என்ன சிச்சுவேஷன்ல யோசிச்சு வராம இருந்திருப்பாங்கன்றதையும் நான் புரிஞ்சுகிட்டு நான் விட்டுட்டேன். அந்த ஒரு குட்டி தான் லைட்டா நம்மளுக்கு அப்ப தோணும்ல. அதுக்கப்புறம் சரி ஓகே அது அவளோட இஷ்டம் அப்படின்னு விடுறது தான். ஓகே. உங்க மஞ்ச் பத்தி பேசியாகணும். இப்ப ஆமா. மஞ்சரி அவங்களோட ஃபேமிலி நாங்க இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மஞ்சரி வந்து அன்ப பெருசா வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. மஞ்சரியுமே அந்த விஷயத்த வந்து ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அன்பு வந்து நான் பெருசா வெளியில காட்ட மாட்டேன். ஆனா காட்டுவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. எந்த தருணத்துல, எந்த இடத்துல மஞ்சரி நம்மகிட்ட உண்மையா அன்பு குடுக்குறாங்க அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? மஞ்ச் வந்து ஆக்சுவலா ஒரு ஜென்யூனான பெர்சன். ஓகே. கோவமோ இல்ல வெறுப்போ இல்ல லவ்வோ ஆக்சுவலா உள்ளயே வச்சுக்க மாட்டா. ஓகே. மூஞ்சிலயே தெரிஞ்சிரும் அது. எந்த தருணத்துல இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்ககிட்ட? எனக்கு வந்து மஞ்சரி வந்து ஆக்சுவலா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, மஞ்சரி கூட நீ போய் ஒட்டிக்கிட்ட, ஃப்ரெண்ட் ஆயிட்ட. அது ஆக்சுவலா மஞ்சரி கூட நான் போய் பேசல. மஞ்சரி தான் என்ட்ட வந்து பேசுனாங்க. எப்போனா, சாச்சனா வெளியில போகும்போது மஞ்சரி வந்து ரொம்ப தனியா இருக்கும்போது நான் போய் சொல்லியிருப்பேன் அவட்ட. ஓகே. மஞ்சு நீ வந்து இந்த மாரி என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா சொல்லு நீ வா அப்படின்னு. அப்பலேருந்து ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேல மஞ்சு வந்து நானும் ரயான் பேசிட்டு இருக்கும்போது என் கூட வந்து 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 உட்கார்ந்து பேசிட்டே ஓகே. இருப்பா. அப்ப எனக்கு ஃபீல் ஆச்சு. அவளுக்கு நிஜமாவே அந்த லவ் தேவைப்படுது. அதனால தான் அப்போ திருப்பி அவகிட்ட பேசி, 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 பேசி ஒரு கட்டத்துக்கு மேல அவ வந்து வேற லெவல்ல எப்படி சொல்றது? ஏதோ ஒரு மாரி பாண்ட் எனக்குள்ளேயே இப்போ ரயானா இருக்கட்டும், சவுண்டா இருக்கட்டும் தெரியுது. ஆனா எனக்கு தெரியல அவகிட்ட அந்த பாண்ட் கிரியேட் ஆனதே. நான் ஒரு பிரச்சனை பண்றேன், இல்ல நான் ஒரு தப்பு பண்றேன்னா, முதல் கேள்வி கேட்கிற ஆள் மன்ஷா தான் இருப்பா. ஓகே. ஆனா, அந்த கேள்வியோ, இல்ல அந்த பிரச்சனையோ எப்படி இருக்கும்னா, நான் வந்து நீ இவ்ளோ தப்பு பண்ணியிருக்க. இத பெட்டரா மாத்திக்கோ. அது நல்லா இல்லன்னு சொல்ற மாரி தான் இருக்குமே தவிர, பாத்தியா நான் கண்டுபிடிச்சுட்டேன் இப்போ. நான் உன்ன காலி பண்றேன். அப்படி இருக்காது. ஓகே. அதுதான் அதுதான் என்கிட்ட எனக்கு மஞ்ச் கிட்ட ரொம்ப புடிச்சதா இருந்தது. ரொம்ப கனெக்ட் ஆனதா இருந்தது. நான் எந்த இடத்துலயுமே நான் ரொம்ப நச நசன்னு இருப்பேன். ஒரு சில இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆயிட்டேன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, மஞ்ச் இல்ல மஞ்ச், அம்மா வரல மஞ்ச் மஞ்சுன்னு ஒரே விஷயத்த 100 வாட்டி சொல்லிட்டு இருப்பேன். அப்பலாம் அவ வந்து நெறைய பொறுத்துக்கிட்டா. ஐயோ! வருவாங்கடி ஏன்டி இப்படி பண்ற? சோ ஒரு கட்டத்துக்கு மேல அவ ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ஒரு குழந்தை மாரி என்ன பாத்துக்க ஆரம்பிச்சுட்டா. அதுதான் இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு முன்னாடிலாம் வந்து பயங்கரமா அவ வந்து என்ன பாத்துக்க ஆரம்பிக்கிறதா ஓகே. இருக்கட்டும். ஒண்ணா உட்கார்ந்து பேசும்போது நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நெறைய நாலேட்ஜ் அவகிட்ட இருந்து கிடைச்சது. சோ அப்பதான் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல அவ கூட பயங்கரமா கனெக்ட் ஆச்சுன்னு ஓகே. தோணுச்சு. இதெல்லாம் தான் ஒரு ரீசனா அவங்களோட பொம்மைய வந்து ஸ்டப்பர்னா பொட்டிக்குள்ள போடாம வச்சுட்டே இருந்ததுக்கு காரணம்? ஆஹா. எனக்கு அப்ப மஞ்ச் வந்து எனக்கு யாருன்னே ஓகே. தெரியாது. அப்ப நான் ஃப்ரெண்ட் கிடையாது மஞ்ச் கூட. ஓகே. ஆனா, எனக்கு என்னன்னா, அவ நான் சொன்ன உடனே உள்ள எடுத்துட்டு போய் வச்சா என் பொம்மைய. உள்ளவே நான் நிக்கிறேன்னு சொன்னேன். அப்ப உள்ள வச்சா. அப்ப எனக்காக ஒருத்தர் உள்ள எடுத்துட்டு போய் வைக்கிறாங்கன்னா, நான் அவங்களுக்காக நிக்கணும்ல. கண்டிப்பா. அதுதான் என்னோடது. அது மஞ்சரியா இல்லாம வேற யாரா எனக்காக உள்ள எடுத்துட்டு போய் வச்சிருந்தாலுமே, நான் அவங்களுக்காக அடுத்த நாள் மதியானம் 12 மணி வரைக்கும்னா கூட என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உட்கார்ந்திருப்பேன். ஓகே. எனக்கு அதுதான். எனக்காக ஒருத்தர் உள்ள வச்சிருக்காங்கன்னும்போது, அவங்களுக்காக நிக்கணும் அப்படின்ற ஸ்டாண்ட் தான் அது. ஓகே. இப்போ வோட் கவுண்ட் பத்தி உள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா, ஆனா சுனிதா திரும்ப உள்ள வந்தப்போ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆமா. அதாவது வாரம் ஒவ்வொருத்தர் கூட இருக்காங்க. வோட் அப்படின்ற ஆமா. விஷயத்துக்காக அப்படின்னாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு அப்ப எப்படி தப்பா புரிஞ்சது? எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓகே. நீங்க வந்து கேம டீகோட் பண்றேன் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, உங்களுக்கு வேற என்ன எதுவுமே என் மேல சொல்ல முடியல. வேற என்ன சொல்ல முடியுன்ற ஒண்ணு இருக்குல்ல. அது பண்ண முடியல அப்படின்னும்போது, உங்களுக்கு இதுதான் ஜாக்கோட கேம் பிளேவா இருக்குமோ? அப்படின்னு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே அவ வெளியில போய் நெறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. அதனால அவளுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து இத சொல்லணும் அப்படின்னு இருக்கு. நம்ப இப்ப இதுக்கு போய் பதில் சொல்லி, இல்ல வந்து ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்து, நம்ப அவள வந்து ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கணும்னு எனக்கு தோணல. ஓகே பரவால்ல. அவ அப்படி நெனச்சிருக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. மேபி அவளே ஒரு நாள் அத புரிஞ்சுப்பா. அப்படி அது புரிஞ்சுக்கவே இல்லனாலும் பரவால்ல. எனக்கு நான் எதுக்காக இப்படி இருந்தேன்னு தெரியும் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு.
அதனாலதான் நான் அவகிட்ட எக்ஸ்பிளனேஷனே அதை பத்தி கொடுத்துருக்க மாட்டேன். பட் இந்த சோஃபால உட்காந்து ரவி சாரும் அப்புறம் தர்ஷா குப்தா அப்புறம் அவங்க எல்லாம் பேசும்போது நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருப்பேன். சவுண்டு கிட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் வாரத்துலேருந்தே ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். அப்பா அவளுக்கு ஓட் கவுண்ட் கிடையாது. ரயன் வந்து வாரமே என் கூட ஃப்ரெண்ட் ஆயிருப்பான். அப்பா அவனுக்கு ஓட் கவுண்ட் கிடையாது. மஞ்சரி வந்துட்டு சாச்சனா வெளியில போகும்போது மஞ்சரி அப்ப வந்து நெகட்டிவா பேசப்பட்ட ஒரு பர்சன். வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி. அப்ப மஞ்சரிக்கு ஓட் கவுண்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போ 15 வாரமா ஒரு ஓட் கவுண்ட்ட மட்டுமே இன்னொருத்தங்க கிட்ட இருந்து எடுத்து, எடுத்து, எடுத்து நம்மளால வர முடியும்னா, அந்த மாரி நெறைய பேர் அந்த வீட்ல இருந்திருக்கிறாங்க. இவங்க கிட்ட பேசாம, அவங்க ஏன்னா நம்மளுக்கு அது ஒரு எமோஷன்ஸ் தானேங்க. 102 நாள் ஒரு வீட்ல இருக்கும்போது, ஒரு சில டைம்ல ஒருத்தர் கூட நம்மளுக்கு செட் ஆகும். சண்டை வரும், கோவம் வரும். ஒருத்தங்க இன்னும் க்ளோஸ் ஆவாங்க. இது ஒரு நார்மலான விஷயம் தானே. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் போறோம். வருஷம் ஆரம்பிச்ச ஒரு ஃப்ரெண்டு கூட தான் கடைசி வருஷம் வரைக்கும் நம்ம இருப்போமான்னு கேட்டா தெரியாது. என்னென்ன வேணா நடக்கலாம். அட்லீஸ்ட் நம்மளுக்கு அந்த பிரீதிங் ஸ்பேஸாவது இருக்கு ஆஃபீஸ்ல. எனக்கு அது கூட இல்ல அந்த இடத்துல. அதனால எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இது அவங்களோட வியூ. அது எனக்கு தப்பா சொல்லணும்னோ, இல்ல ஆர்க்யூ பண்ணணும்னோ இல்ல. அவங்க வெளியில நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால, அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆயிருக்கிறதுனால சொல்றாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்ற மாரி. 15 வாரம் மக்கள் அன்பு குடுத்துருக்காங்க. அந்த அன்புக்காகவே மக்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், பாதியில நம்ம திரும்ப வேணாம், கடைசி வரைக்கும் ஓடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் பாயிண்ட் கிடைச்சதா? முதல்லயே போனது அதுக்கு தான். ஓகே. பாதி கூட இல்ல. ஆரம்பிக்கும்போதே அதுக்காக தான் போனேன். எனக்கு பயங்க. அந்த வீட்டுக்குள்ள திருப்பி 102 நாள். நான் அவ்ளோ நாள் அதுக்காக போராடி இருக்கேன். அப்போ அது எல்லாத்தையும் பணைய வச்சு ஒரு பொட்டிக்காக நான் போவேனான்னா, கண்டிப்பா மாட்டேன். ஓகே. எனக்கு அந்த காசுன்றது வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே காசு முக்கியம் தான். ஆனா வெளியில வந்து நான் ஏதோ பண்ணி அத சம்பாரிச்ச பெண் தான் இருந்ததே தவிர, அந்த ரூ. 8,00,000 எனக்கு குடுத்து, மீதி அந்த ஒரு 4 நாள் உனக்கு இல்லன்னு சொல்லியிருந்தா நான் பண்ணி வந்திருக்க மாட்டேன். ஆனா அது நான் அந்த பார்ட்டிசிபேஷன்லயே இல்லையே கேம்லயே. இப்ப எனக்காக பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு ஒண்ணு இருக்கும்ல. அவங்களுக்காக மட்டும் தான் ஓடுனேன். வேற எதுக்காகவே அவ்ளோ பயத்துலயும் நான் அதுக்காக தான் ஓடுனேன். ஓகே. இப்ப அந்த கதவு தொறந்த உடனே ஃபியூரியஸா பயங்கரமா ஓடி போய் எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஆனா டோர் கிட்ட வரும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்களா? அந்த 2 செகண்ட் இருக்கும்னு நெனைக்கிறேன் அப்ப. அப்ப நீங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்களா கான்ஷியஸா? இல்ல நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன வந்தாச்சு அப்படின்ற மாரி ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்களா? இல்ல, இல்லையா? ஸ்லோ டவுனே பண்ணலையா இல்ல. நீங்க? நான் எப்படி போனேனோ நான் அப்படிதான் வந்தேன். ஓகே. நான் எந்த இடத்துலயுமே ஸ்லோ டவுனும் எனக்கு எங்க ஸ்லோ ஆச்சு, எங்க ஃபாஸ்ட் ஆச்சு எதுவுமே ஞாபகம் இல்லங்க. நிஜமா வெளியில போயிட்டு வந்தவங்கலாம் மேல இது பறந்துச்சுல்ல, சைடுல அண்ணா நின்னுட்டு இருந்தார்ல, எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு பயம் மட்டும் தான் இருந்தது. அந்த பெட்டி மட்டும் தான் தெரிஞ்சது. எடுத்துட்டு ஓடி வந்தேன். எனக்கு அந்த டோர் மூடி இருக்குமா, தொறந்திருக்குமான்னு கூட தெரியல. அப்படிதான் இருந்தது. அந்த டோர் கிட்ட ஒரு 2 அண்ணாங்க இருந்தாங்கல்ல, அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அது கூட தெரியல. ஓகே. நான் அப்படிதான் இருந்தேன். அது ஸ்லோ ஆயிருக்கிறவங்களுக்கு மேபி நல்லா பார்க்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாமோ இல்லையோ எனக்கு தெரியல. ஏன்னா, அது எப்படி நடந்துச்சுன்னே எந்த எனக்கு தெரியல. வேகத்துல போனீங்களோ, அதே வேகத்துல தான் திரும்ப வந்தீங்க. ஆமா. எனக்கு அது என்ன வேகத்துல போனேன்னு கூட எனக்கு தெரியலன்றேன். கான்ஷியஸாவே நான் பண்ணல. ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு வாங்குது, முடியலன்னுலாம் தோணுது. ஓடிரணும்னு மைண்ட் சொல்லுது. அவ்வளோதான். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபுட் டேஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க திரும்ப. ரெக்ரெட் பண்ண விஷயம் என்ன? நம்ம இது பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி. ஏஞ்சல் டெவில் டாஸ்க் விளையாடாம இருந்திருக்க ஏன்? கூடாது. எதனால? அது விளையாடி இருக்கணும்னு தோணுச்சு. ஓகே. அந்த முடிவு ஏன் எதனால எடுத்தீங்கன்னு கேட்கிறேன் நானு. இப்ப சரியா விளையாட முட்டோம் அப்படிங்கும்போது, ஆமா. எதனால தெரியல. திரும்ப அது எடுத்தீங்க? பெர்சனலா கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. தெரியல. அது ரொம்ப அ ஒருத்தங்கள டார்ச்சர் பண்றது இல்ல. அது டக்குன்னு ஜாக்லின்னா நான் டார்ச்சர் பண்றேன்ற மாரி எடுத்துட்டேன். அது ஒரு டெவிலா டார்ச்சர் பண்றேன்னு எடுத்திருந்தா தப்பா இருந்திருக்காது. ஓகே. அந்த டைம்ல ரொம்ப கனெக்ட் ஆயி என்னால முடியாம போயிடுச்சு. ஆனா அது ஒரு கேம். அத பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாரி யோசிச்சு ரொம்ப ரெக்ரெட் ஓகே. பண்ணேன். சோசியல் மீடியால பயங்கரமான டாக்கான விஷயம் என்னன்னா, சத்யா ஜெஃப்ரி உங்களோட எவிக்ஷன் டைம்ல சிரிச்ச அந்த ஒரு விஷயம் தான். இப்ப ம். அந்த விஷயத்த எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலா எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப நான் ஸ்டேஜ்லயே கூட சொல்லியிருப்பேன். பின்னாடி ஆனா அத நான் அவங்க 2 பேர மட்டும் மீன் பண்ணி சொல்லல. மொத்த பேரையும் தான் சொன்னேன். ஆக்சுவலா நான் அந்த இன்சிடென்ட்ட சொல்லல. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த வீட்ல இருக்கிறவங்க நான் போம்போது ஒரு சிலர்லாம் அழுதாங்க. ஃபேக்கா அழுதாங்க. அதுக்கு தான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி சிரிச்சிருப்பாங்க. இன்னொரு இடத்துல வந்து இப்ப என்ன ஜாக்லின் போனன்றதுக்காக ஆடுறேன்னு பார்க்குறாங்களா, அப்ப நான் இன்னும் நல்லா ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன ரீசனுக்காக வேணா அது வந்து அவங்க பண்ணியிருக்கலாம். அது நான் போய் கொஸ்டின் பண்றதுக்கு நான் யாருமே கிடையாது. ஓகே. நான் நான் எலிமினேட் ஆகும்போது நீ அழுகணும்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? அது எனக்கு நான் அப்படி எடுத்துக்கல. புஷ் பண்ண முடியாது ஆனா யாரையும். யாரையும் அவங்க சிரிச்சாலும் சரி, இல்ல அவங்க அழுதுருந்தாலும் சரி, இல்ல என்னவா இருந்தாலும் அது அவங்களோட அ அவங்களுக்கு என்ன வரணுமோ அதுதான் அவங்க பண்றாங்க. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நான் எல்லார்கிட்டயுமே அத கேட்டேன். தயவு செஞ்சு யாரையுமே நம்ம வந்து சொ தப்பா சொல்ல வேண்டாம்.
அது அவங்களோட எமோஷன். ஜாக்லின் வெளியில போறது மேபி உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். அதுக்காக பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. ஸோ அது ஒரு சிலர் ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது எல்லாமே தெரிஞ்சு பண்ணுவாங்கன்னும் கிடையாது. ஓகே. அத விட்டுறலாம், மறந்துடலாம் அப்படின்ட்டு. ஜெஃப்ரி வந்து நீங்க ரொம்ப பெட்டா பார்த்துட்டு இருந்தீங்க. நம்ம தம்பி தம்பி அப்படின்ற மாரி நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா வெளியில வந்ததுக்கப்புறம், நம்ம வட்டத்துக்குள்ள அவர் இல்லையோ, நம்ம நெனச்ச மாதிரி அவர் இல்லையோ அப்படின்ற மாரி ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சதா? இல்ல அப்படியெல்லாம் இல்லங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, அதுதான். இப்ப வெளியில ஜெஃப்ரி கூட நான் பழகியிருந்தேன்னா, ஜெஃப்ரிக்கு வந்து நான் வேற மாரி தெரிஞ்சிருக்கலாம். அந்த வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஒருத்தங்கள சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். அதனால அப்படி இருக்கு. மத்தபடி நான் அவன் ஒரு ஒரு இடத்துல நான் நெறைய பார்க்கல அந்த மாரி. ஓகே. நான் வீட்லயே சொல்ட்டேன். என்கிட்ட சொன்னாங்க இந்த மாரியெல்லாம் உனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க, இப்படி பேசியிருக்காங்க. ஆனா காட்டாதீங்கன்ட்டு. எனக்கு அத பார்க்கணும்னே இல்ல. நான் அவன ஒரு இது யோசிச்சுட்டு இருக்கேன்ல. நான் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே இருந்துடுறேன்ற மாரி இருக்கேன். நான் அத 2, 3 பார்த்ததுக்கே ஒரு மாரி இதுவா இருந்தது. அதனால காட்டாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே. வெளியில வந்ததுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க? உங்களோட சாண்டா கிளாஸ் என்ன ரொம்ப சொன்னாரு? ரொம்ப ஹாப்பி. 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்க வெளியில வந்தோனே நான் பயந்தேன். ஐய்யயோ! இவங்க வந்து "நீ ஏன் ஓடுனன்னு?" கேட்க போறாங்க, திட்ட போறாங்க. அவங்க அப்படிலாம் சொல்லல. எனக்கு தெரியும் நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது கரெக்ட்டா தான் இருக்கும்னு. நீ இந்த டிசிஷனும் எதுக்காக எடுத்திருக்கன்னு எனக்கு தெரியும். நான் அத ரெஸ்பெக்ட் பண்றேன். உனக்காக இத்தன பேர் லவ் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீ ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இரு அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மாலாம் ரொம்ப ஹாப்பி. ஓகே. ஏன்னா எங்க அம்மா கிட்ட போய் எல்லாரும் சொல்றாங்க போல, இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ண நீங்க வளர்த்திருக்கீங்க அப்படின்னு. எங்க அம்மாக்கு இது போதும் எனக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? என் பொண்ணு வேற என்ன எனக்காக பண்ணி குடுக்க முடியும்? அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருக்காங்க அவங்க. ஓகே. அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாமே மக்களால தான். ஓகே. நெக்ஸ்ட் என்னென்ன பிளான்ஸ் இருக்கு உங்களுக்கு? கோ வித் த ஃப்ளோ தானா? அவ்வளதான். எப்பயுமே நம்ம அப்படிதான். தேங்க் யூ. தேங்க் யூ சோ தேங்க் யூ. மச். தேங்க் யூ சோ நேரத்துக்கும் மச். பொறுமைக்கும் ரொம்ப நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.